ஆஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கில மாதத்தோட 7வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தமிழுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆனி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூலை மாதம் இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை முதல்ல பார்த்துருவோம். ஜூலை மாதம் 7ஆம் தேதியே கடகராசியில் சுக்கிர பகவானோட பயிற்சி இருக்குது. ஜூலை 12ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சி அடைகிறாரு. ஜூலை 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சூரியன் கடகராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. ஜூலை மாதம் 19ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதனும் வராரு. ஜூலை மாதம் 31ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இந்த ஜூலை மாத நவகிரகங்களோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் மேஷத்துலேயும், புதன் கடகத்திலையும், சுக்கிரன் மிதுனத்திலையும், குரு ரிஷபத்திலையும், சனி ஜூன் மாதம் 29ஆம் தேதியே வக்கரம் அடைஞ்சிறாரு. அதனால வக்கரமா கும்பராசியில் இருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னிலையும் இருக்கு. இந்த ஜூலை மாதம் கிரகநிலைகளோட அமைப்பு எல்லாமே இப்படி தான் இருக்குது. இப்படிப்பட்ட அமைப்புல இருக்கக்கூடிய கிரகங்களால 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்ப்போம். அன்பான கன்னிராசிக்காரர்களே, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் சூரியன் அப்படிங்கிற 2 கிரகங்களும் இருக்குது. அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. அரசு வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கோ அல்லது அரசு தேர்வு எழுதி காத்துட்ருக்கிறவங்களுக்கோ நல்ல செய்தி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட வேலையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கடினமான உழைப்பு அப்படிங்கிறது அதிக பலனை கொடுக்கும். எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் அந்த வேலையை பற்றிய முழு தொகுப்பையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. உங்களுடைய கடின உழைப்பு மற்றவர்களுக்கு தெரியும் வகையில் திறமைகள் அனைத்துமே வெளிப்படும். உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் மூத்த அதிகாரிகளின் பார்வையில் தெரியும்படி உங்களுக்கு நல்ல பலனை தருவாங்க. வேலையிலலாம் பதவி உயர்வுக்கான சூழ்நிலைகள்லாம் உருவாக்கப்படும். அதற்காக நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். 7ஆம் வீட்டின் அதிபதி குரு 9ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார். அதனால் தொழில் தொடர்பான பயணங்கள் அதிகம் சென்று வருவீங்க. வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. இந்த பயணங்கள் மூலம் உங்களுடைய தொழில் முன்னேறும் அதிகமாகவே. 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அதுவும் சனி வக்ர நிலையில் இருக்கிறதால கல்வியில் சுறுசுறுப்பாக உழைப்பீங்க. உங்களுடைய கடின உழைப்பு இதில் அதிகமாகவே தெரியும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா அதிகமான உடல் சோர்வு, மன சோம்பல் இதுக்கெல்லாம் ஆளாக நேரிடும். எனவே படிப்புக்கு இடையில் ஓய்வு எடுப்பதில் கவனத்தை செலுத்தணும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் படிப்பை நல்லபடியாக தொடர முடியும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் சூரியனோடு சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் மூதாதையரோட வியாபாரம் அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சி அடையும். மூதாதையரோட சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். இல்லை உங்களுடைய தொழிலில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வழிநடத்துவாங்க. அவர்களோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதன் மூலம் பல நன்மைகளும் உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் 11ஆம் வீட்டில் புதன் இருக்கிறதால உங்களுடைய நிதி நிலைமையே அப்படிங்கிறது முன்னேறும். ஜூலை 7ஆம் தேதி முதல் 11ஆம் வீட்டில் சுக்கிரன் நுழைகிறாரு. ஜூலை 16 முதல் சூரியன் நுழைகிறதால வருமானம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு ராசிக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் அமர்ந்து உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வார். அதற்கு மேலே உங்கள் ராசியில் உள்ள குருவினோட அம்சமும் ஆரோக்கியத்தில் நன்மைகளை வழங்கும். ஒவ்வொரு புதன்கிழமையும் விஷ்ணு பகவானுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பல வழிகளிலும் நன்மைகள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. கன்னிராசிக்காரர்கள் இந்த விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா தொழிலிருந்து மூதாதைகளுக்கு மூலம் கிடைக்கக்கூடிய லாபத்தை அனுபவிப்பதிலையும் சமூக வட்டத்தை விரிவுபடுத்துவதிலையும் உங்களுடைய ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். கூட்டாளிகள் மூலம் அதிக நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்காது உங்களுக்கு. அதனால் பணி இடத்துலையும் சரி, வேலை இடத்துலையும் சரி, குடும்ப சூழலிலையும் சரி அதிக நண்பர்களை உங்களோட சேர்த்து கொள்ளாமல் இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயங்களை பற்றி மற்றவரிடத்தில் சொல்ல வேண்டாம். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அது தடையாகவே இருக்கும். பணியிடத்தில் அதிகாரமும் கட்டுப்பாடும் அதிகரிக்கும். உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
ஆன்மீகத்துக்காக நீங்கள் செலவு செய்யலாம். பிள்ளைகளுக்காகவோ மருத்துவமனைகளுக்காகவோ மருந்துகள் தொடர்பாகவோ இருக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமாக நீண்ட தூர பயணம் அப்படிங்கிறது சென்று வருவீங்க. கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே இந்த மாதம் பொதுமக்கள், நண்பர்கள், உறவினர்களிடத்துலலாம் சற்று கவனத்தோடு இருக்கணும். அரசாங்கம் மூலமும் அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவும் ஒரு சில நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக வாழ்க்கையில் இந்த மாதம் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுப்பீங்க. இந்த மாதத்தின் இறுதியில் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் அப்படிங்கிறது ஏற்படும். சிரமங்கள் இருந்தாலும் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. உடல் மற்றும் மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட முன்னேற்றத்தை காண்பது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய தகவல் தொடர்பு திறனும் புரிதலும் சிறப்பாக இருக்கிறதால அதன் மூலம் கூட உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். திருமண வாழ்க்கை, உறவுகள் எல்லாத்துலேயும் நீங்கள் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இந்த மாதத்தின் முதல் பாதியில் திருமண வாழ்க்கையில் நிதானத்தை மட்டும் இழக்க வேண்டாம். திருமண சுகத்தை அனுபவிப்பதில் சில சிரமங்கள்லாம் இருக்கும். உறவு விஷயங்கள்லையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஒட்டுமொத்தமாக காதல் வாழ்க்கையிலையும் சரி, திருமண வாழ்க்கையிலையும் சரி வெற்றி அப்படிங்கிறது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த மாதத்தில் மன அழுத்தம் அப்படிங்கிறது முதல் வாரத்தில் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் படிப்படியாக உங்களுக்கு குறையும். கன்னிராசி பெண்களும் உறவு சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்படிங்கிறதால கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். கடைசி வாரத்தில் வெளியூர் பயணங்கள், திருமணம் நிகழ்ச்சி இதெல்லாம் சென்று வர்றதால மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சிலர்லாம் தங்களுடைய காதல் வாழ்க்கையில் பின்னடைவை சந்திப்பீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தேவைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதால, ஆசைகளும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதால உறவு சார்ந்த விஷயத்திலையும் சரி, பணம் சார்ந்த விஷயத்திலையும் சரி எச்சரிக்கையோடு இருக்கணும். தொழிலை விரிவுபடுத்துவதன் மூலம் செலவு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா பிற்காலத்தில் லாபம் அப்படிங்கிறதே கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலை ஈடுபடுவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அரசாங்கத்தின் நெறிமுறைகளையும் அரசாங்கத்தின் அறிவுரைகளையும் கேட்டு அதன்படி உங்களுடைய தொழிலை நீங்கள் தொடங்கலாம். வருமானம் அப்படிங்கிறது முதல் பாதியில் பின்னடைவை சந்தித்தாலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். முதலீடுகளின் வட்டி மூலம் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வரலாம். உடல்நிலை அப்படிங்கிறது மாதத்தின் முதல் பாதியில் சில பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாமே ஏற்படும். போதிய தூக்கம் அப்படிங்கிறது இல்லாததால மன நிம்மதி அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். தொடர்ந்து மருத்துவமனை செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். சிறிய விபத்துக்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. மாணவர்கள்லாம் சில உடல்நல பிரச்சனைகளால் படிக்க முடியாத சூழ்நிலை வரலாம். மனதை ஒருமுகப்படுத்தவும் படிப்பில் கவனம் செலுத்துவதற்கும் போதுமான தூக்கத்தை பராமரிக்கிறது நல்லது. மாணவர்களாம் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து நல்ல அறிவுரைகளை கேட்டு அதன் பின்பற்றுங்க. வெளிநாடு சென்று கல்வி படிக்க நினைக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அந்த முயற்சி இந்த மாதத்தில் வெற்றி அப்படிங்கிறதுன்னு தான் சொல்லணும். விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெறுங்க. கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமையில் செய்துட்டு வாங்க. மிக அற்புதமான பலன் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு.